ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இப்போது முதல் ஓடிஐக்கான பயிற்சி ஆட்டம் ஒன்று நடந்தது. இந்த பயிற்சி ஆட்டத்தில் இன்னைக்கு நம்மளுடைய இந்திய அணி வீரர்கள் தரமான சம்பவம் பண்ணியிருந்தாங்க. அதிலும் குறிப்பாக இந்திய அணியில் பேட்டிங் எந்த அளவுக்கு பக்காவாக இருந்ததோ அதே மாதிரி பவுலிங் இன்னைக்கு தரமான சம்பவங்க. யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இந்தியா கிட்ட எவ்வளோ ஒரு பவுலிங் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இன்றைக்கி இந்தியா கிட்ட கடுமையான பவுலிங் இருக்குது. அதனால் எவ்வளோ ரன் அடித்தாலும் கண்டிப்பாக நாங்கள் இருக்க வரைக்கும் இந்தியா தோற்க மாட்டோம் அப்படிங்கிறத மீண்டும் இன்றைக்கி உறுதிப்படுத்தியிருக்காங்க நம்மளுடைய பவுலர்ஸ். ஸோ இன்றைக்கி இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் முதல் ஓடிஐ மேட்ச்க்கான பயிற்சி ஆட்டம் ஒன்று போனது. ஏன்னா நாளைக்கு இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் முதல் ஓடிஐ மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்க்காக நம்ம வீரர்கள் எல்லாருமே கடுமையான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. அதை தாண்டி இப்போது வார்ம் அப் மேட்ச்லையும் ஈடுபட்டுருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு முதல்ல கிளம்புங்கின நம்ம இந்தியா மேட்ச்சில் எடுத்தனே ஓப்பனிங்கில் அந்தளவுக்கு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்காத நம்மளுடைய பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்து கம்மியான ஸ்கோரில் அவுட் ஆக ஒரு கட்டத்தில் நம்ம ராகுல் இறங்கி நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அது வரைக்குமே கிட்டத்தட்ட மேட்ச் ஆனது 15 ஓவர் முடிவுக்கு வெறும் 55 ரன்களுக்கு 3 விக்கெட் இழப்பு அப்படிங்கிற மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டது. அந்த இடத்துல நம்ம ராகுல் ஒரு கேப்டனாக நின்று கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக அடிக்க ஆரம்பிச்சு அடுத்தடுத்து அவருடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அடிக்க ஆரம்பிச்சு அவரோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்த ரிங்கு சிங்கும் அவரும் சேர்ந்து ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப்பை அமைச்சாங்க. ரெண்டு பேருடைய பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாமல் தென்னாப்பிரிக்கா ரொம்பவுமே கதிகலங்கி போனதான் சொல்லி தீரணும். அந்தளவுக்கு ரெண்டு பேருமே ஒரு அற்புதமான பேட்டிங் வெளிப்படுத்தி கிட்டத்தட்ட ராகுல் அவர்கள் இன்னைக்கு 195 ரன் அடித்து இன்னைக்கு அவுட் ஆயிருக்காரு. அவருடைய ரெட்டை சதத்தை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ண போகிற நிலைமையில் அவர் எதிர்பாராமல் அவுட் ஆனது ரசிகர் மத்தியில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தினது. அதை தாண்டி நம்ம ரிங்கு சிங் அவர்கள் கிட்டத்தட்ட 57 பாலுக்கெல்லாம் 128 ரன்கள் அடித்து மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இன்னைய மேட்ச்சில் இந்தியா 50 ஓவர் ஃபுல்லாக முடித்து ஒரு 7 விக்கெட் இழப்புக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு 357 ரன்களை பதிவு பண்ணாங்க. 158 ரன்கள் அடித்தா இந்த மேட்சை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற கூட கிளம்புங்கின சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு இது ஒரு கடுமையான ஸ்கோர் தான். ஏன்னா 358 ரன்கள் அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான ஸ்கோர் கிடையாது. இருந்தும் இந்த ஸ்கோரை எப்படியா சேஸ் பண்ணி தீரணும் அப்படிங்கிறதுல கிளம்புங்கின தென்னாப்பிரிக்கா அணி எடுத்தோடனே அவங்களுடைய அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. ஏன்னா 358 ரன்கள் அடிக்கிறது அவ்வளோ எளிதும் கிடையாது இல்லையா. அப்படி அதிரடியாக கிளம்புங்கின அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முதல்ல நம்ம இந்திய அணி கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கூட முதல் விக்கெட்டே நம்ம ஹர்ஷிப் சிங் தான் எடுத்தார். ஸோ ஹர்ஷிப் சிங் விக்கெட் எடுத்து கொடுத்த கையோட அடுத்தடுத்து தென்னாப்பிரிக்காவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருட்ட ஆரம்பித்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தென்னாப்பிரிக்கா அணிகிட்டேருந்து மேட்ச் ஆனது இந்தியா பக்கம் வர ஆரம்பிச்சது. இருந்தும் கூட தென்னாப்பிரிக்கா அணி தொடர்ந்து அவங்களுடைய போராட்டத்தை நிப்பாட்டவே இல்லை. தொடர்ந்து எப்படியா ஜெயிச்ச தீரணும் அப்படிங்கிற கடுமையான போராட்டத்தில் கிளம்பிறங்கி விளையாட ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் கூட தென்னாப்பிரிக்கா அணி அப்படி இப்படியும் விளையாட ஆரம்பித்து கடைசியாக அவங்களுடைய 49வது ஓவருக்கெல்லாம் 347 ரன்க்கு வந்து நின்ட்டாங்க. கடைசி ஒரு ஓவரில் அவங்க 11 ரன் அடித்தாலே போதும் மேட்சை வின் பண்ணிடலாம். அப்போதைக்கு வெறும் 5 விக்கெட் தான் இழந்திருந்தாங்க. அதுலேயும் பேட்ஸ்மேன் அப்போதைக்கு உள்ளே தான் இருக்கார். அடுத்ததாக அவங்களுக்கு மீதி ஒரு 5 விக்கெட் இருக்குது. அப்போதைக்கு வரைக்கும் ஹர்ஷிப் சிங் வெறும் 2 விக்கெட் தான் எடுத்திருந்தார். ஸோ மொத்தம் 5 விக்கெட் வெறும் 11 ரன் தான். 6 பாலுக்கு அடித்தா மேட்சை வின் பண்ணிடலாம். அப்படி இலக்கில் மேட்ச்சில் நிற்கும் போது அந்த ஒரு ஓவர் தாங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய மானத்தை காப்பாற்றிருக்கு. அதுவும் குறிப்பாக கடைசி ஓவரை வீச வந்தார் நம்ம ஹர்ஷிப் சிங் அவர்கள். ராகுல் இன்னைக்கு ஹர்ஷிப் சிங் தான் அந்த கடைசி ஓவரை கொடுத்தாரு. அவர் மேல் நம்பிக்கை வச்சு கொடுத்த அந்த ஒரு ஓவரை ஹர்ஷிப் சிங் கிடைத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி ரொம்பவே ஒரு அற்புதமான பவுலிங் நிகழ்த்தினார். யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஹர்ஷிப் சிங் இப்படி ஒரு பவுலிங்கை போடுவான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு சிறப்பான பவுலிங்கை போட்டு அந்த ஒரு ஓவரில் 5 ரன் விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு ஃபைனல் மேட்சாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த ஃபைனல் ஓவரில் கொஞ்சம் கூட பதட்டமும் இல்லாமல், ஏன்னா வெறும் 6 பாலுக்கு 11 ரன் தான், ரொம்ப கம்மியான ஸ்கோர் தான். ஆனால் அதில் கூட எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் ஏற்கனவே வீசி அசால்ட்டாக இன்னைக்கு ஹர்ஷிப் சிங் மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காரு. இதனால் இந்த மேட்ச்சில் மட்டும் அவர் கிட்டத்தட்ட 6 விக்கெட்டுக்கு மேலே எடுத்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்தியாவுக்கு பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே ஹர்ஷிப் சிங் ஓவர் வந்து வேற லெவல் வெறியாட்டம் சொல்லி தரணும். கண்டிப்பாக ஹர்ஷிப் சிங்லாம் தொடர்ந்து இதே மாதிரி சூப்பராக ப்ளே பண்ணார் அப்படின்னா இந்தியாவுக்கு கண்டிப்பாக தோல்வி அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கணிப்பு. ஸோ ஹர்ஷிப் சிங்குடைய ஓவர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஹர்ஷிப் சிங் தொடர்ந்து இந்தியாவுக்கு இப்படி ஒரு சூப்பரான ஓவரை ப்ளே பண்ணுவார்னு சொல்லிட்டு ஒரு கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.